வணக்க மக்களே, நம்ம வயல்ல பாத்தீங்கன்னா கொம்பன் இறங்கிட்டான். அதாவது காண்டாமிருகம் வந்து குருத்துங்களை சாப்பிட ஆரம்பிச்சிச்சு. இதுக்கு ஒரு வழி பண்ணி ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணி தான் மருந்தெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். இந்த காண்டாமிருகம் கட்டுப்படுத்துறதுக்கு நமக்கு முதல்ல தேவை ஒரு சட்டி மணல். அதை முதல்ல எடுத்துக்கலாம். கல் இல்லாத நல்ல சலிச்ச மணலா எடுத்துக்கிட்டா ரொம்ப நல்லது. தேவையான அளவு மணல் எடுத்தாச்சு. இதை இப்போ நம்ம மருந்து கொட்டி கலக்கிற மாதிரி மட்டப்படுத்திக்கலாம். நம்ம காண்டாமிருக தடுக்கிறதுக்கு வாங்கியிருக்க மருந்து இதுதான். இது பார்த்தீங்கன்னா வேர் வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது. அது இல்லாமல் காண்டாமிருக இதோட ஸ்மெல்லுக்கு தென்னங்கன்று பக்கத்திலே வராதுன்னு சொல்கிறாங்க. இந்த மருந்தோட பேர் என்னன்னா பீர்டான் குருணை. இது நம்ம 1 கிலோ வாங்கியிருக்கோம். இப்போ நம்ம க்ளவுஸை மாட்டிக்கலாம். இதான் நம்மளோட க்ளவுஸு. மாட்டியாச்சு. இப்போ இந்த மருந்தை மணலோட சேர்த்து கலந்து எடுத்துக்கலாம். மணலும் மருந்தும் நல்லா மிக்ஸ் ஆகணும். அது நல்லா கலரி எடுத்துக்கலாம். கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் சிமெண்ட் கலக்கிற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மணலும் மருந்தும் நல்லா கலந்துருச்சு. இதை இப்போ நம்ம ஒரு கேரி பேக்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதனால் ஒரு சட்டியில் அள்ளி கேரி பேக்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண கலவையை எடுத்துக்கிட்டு நம்ம தென்னந்தோப்புக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம மணலும் பீடான் குருணையும் கலந்த கலவையை தென்னை மட்டை கடைசி மட்டை இருக்கு இல்லையா, அதோட இடுக்குகளில் தங்குற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இது கன்றுகள் அப்படிங்கிறதுனால தான் காண்டாமிருகம் கீழே இருந்து துளையிடுது. ஏன்னா குருத்து பகுதி அங்கே தான் இருக்கும். அதனால் நம்ம கீழ் மட்டையில் தங்குற மாதிரி மருந்து போட்டுக்கலாம். ஒவ்வொரு தென்னைங்கன்றுக்கும் 1 டீ கப் அளவுக்கு நம்ம மருந்துகள் போட்டுட்ருக்கோம். அடுத்ததான் நம்ம காண்டாமிருகம் வண்டுகளை கட்டுப்படுத்துறதுக்கு பயன்படுத்த போற பொருள் என்னன்னா அந்துருண்டை. இந்த அந்துருண்டையோட ஸ்மெல்லும் காண்டாமிருக வண்டுகளை தடுக்கிறதுல ரொம்ப முக்கியத்துவமா முதன்மையானதாகவும் இருக்கு. இதை நம்ம பூஜை அறை, அப்புறம் பீரோல், இது மாதிரி இடத்துல தான் பயன்படுத்துவோம். காற்றுல இது எவாபரேட் ஆகிட்டே இருக்கும். இதை நம்ம தென்னைங்கன்றுகள் மட்டை இடுக்கில் வச்சோம் அப்படின்னா வாசனை காண்டாமிருக வண்டு வருவதை நம்ம கட்டுப்படுத்தலாம். நம்ம ஆல்ரெடி பீடான் குருணை கலவை போட்டிருக்கிறதுனால ஒவ்வொரு அந்துருண்டை வச்சாவே போதுமானது. நீங்கள் பீடான் குருணை வைக்கல அப்படின்னா மரத்தை சுற்றியும் மட்டை இடுக்குகளில் ஒரு 3 பால் வச்சிங்கன்னா போதும். காண்டாமிருக வண்டு தாக்குதல்ல இருந்து நம்ம தென்னங்கன்றுகளை காப்பாற்றிடலாம். இப்போ நம்ம 1 கிலோ பீடான் குருணையும் 60 அந்துருண்டைகளையும் வச்சு 60 கன்றுகளுக்கு நம்ம மருந்தை வச்சுருக்கோம். இந்த அந்துருண்டையை 45 நாளுக்கு ஒரு டைம் நம்ம இது மாதிரி மட்டை இடுக்குகளில் வச்சுட்டு வந்தோம் அப்படின்னா நல்லாவே காண்டாமிருக வண்டு வருவதை கட்டுப்படுத்தலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள தகவலுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.